வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு காணவில்லை பாகம் 1, காணாமல் போனவன். அன்று இரவு நகரம் வழக்கம் போல் ஓயாமல் ஓடிக்கொண்டு இருந்தது. சின்ன தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் சத்தம், அருகில் உள்ள டீ கடையில் பேச்சும் மக்கள் புழக்கமும் தென்பட்டது. ஆனாலும் அந்த வீட்டில் மட்டும் அமைதி. ஆனால் அந்த அமைதி எங்கோ குருதி கசியும் முன் சுட்டி போல இருந்தது. அருண் 32 வயதான ஒரு சாதாரண மனிதன். பொதுவாக காலை 8 மணிக்கு வேலைக்கு கிளம்புவான். மாலையில் கிட்டத்தட்ட எப்பொழுதும் 8:30 மணி வாக்கில் வீட்டுக்குள் வந்து விடுவான். அவன் ஒரு தனி வீட்டை வாடகை எடுத்து தாயோடு வசிக்கிறான். அருகில்தான் சகோதரியும் வசிக்கிறாள், அவள் குடும்பத்துடன். அந்த வாரம் அருணின் தாய்க்கு ஒரு விசித்திரமான உணர்வு. என் பையன் எப்போ வந்தாலும் அம்மா சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டே தானே உள்ள வருவான். ஆனா இன்னைக்கு என்னாச்சு அவனுக்கு? இப்ப சாப்பிடவா வேண்டாமா, சமைக்கவா வேண்டாமா, இப்படி யோசிச்சே சமைச்சும் வச்சுட்டேன். இன்னும் அவனை காணோம் என்று வாசலையே பார்த்து கொண்டு காத்திருந்தாள். இரவு 9 மணி ஆனது. இப்பொழுது 10 மணி ஆனது. அவன் வரவில்லை. மணி 12 ஆகிவிட்டது. அருண் இன்னும் வீடு வந்து சேர்ந்த பாடு இல்லை. போன் கூட சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது. அருணின் தாய் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் தருகிறாள். ஏட்டு ஒருவர் அந்த புகாரை எழுதி கொண்டிருக்கும் போது இன்ஸ்பெக்டர் சக்தி உள்ளே நுழைகிறான். வந்ததும் அவனின் பார்வை அருணின் தாய் மீதுதான் பதிந்தது. இன்ஸ்பெக்டர் சக்தி 35 வயதான, குளிர்ந்த குரலுடன், கூர்ந்த பார்வையுடன், போலீஸ் என்று யூனிஃபார்மில் இல்லாத பொழுது கூட பார்ப்பவர் அனைவரும் முன்பே கணித்துவிடும் அளவுக்கு ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர். அவன் முகத்திலேயே அவன் போலீஸ் என்று சொல்லாமல் சொல்லிவிடும் அனைவருக்கும். அவனின் சர்வீஸில் இதுவரை வெறும் ஒரு சிறிய க்ளூவை வைத்து ஒரு பெரிய குற்ற சம்பவத்தையே தடுத்து நிறுத்தினான். அதனாலேயே சப் இன்ஸ்பெக்டரிலிருந்து இன்ஸ்பெக்டருக்கு ப்ரமோஷன் ஆகி இருந்தான். அந்த ஏட்டிடம் சென்று அந்த புகாரை வாங்கி படுத்து கொண்டே அருணின் அம்மாவிடம் கேட்டான். மாரியம்மா, ரைட்? உங்க பையன் டெய்லி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு தான் போவாங்களா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையா? கடன், வியாபாரம், காதல், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? உங்க பையனுக்கு வெளியே யாரோடையும் இப்ப ரீசெண்டா ஏதாச்சும் சண்டை வந்துச்சா? அருணின் அம்மா கண்ணீரை சேலை தலைப்பில் துடைத்து கொண்டே சொன்னாள். ஐயோ, என் பையன் அப்படியெல்லாம் இல்லை சார். அவன் நல்ல பையன். கல்யாணம் இன்னும் ஆகல சார். காதலிச்சா நான் இந்நேரம் என்கிட்ட சொல்லியிருப்பான். அவனுக்கு எதிரின்னு யாருமே இல்லை. எந்த சண்டை சச்சரவுக்கும் போகவும் மாட்டான். சக்தி சற்று புன்னகையுடன், அப்படின்னா ஒருத்தர் திடீர்னு எப்படிமா மாயமாக முடியும்? ஒவ்வொரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். கல்யாணம் ஆகலை. ஷுவரா தெரியுமா? அவரோட கம்பெனி கால் பண்ணி கேட்டீங்களா என்று போலீஸ்கே உண்டான தோரணையுடன் அவன் மென்மேலும் கேள்விகளை அடுக்கினான். அடுத்ததாக சக்தி முதலில் அவனின் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப் செயலியில் லாசீன் எப்பொழுது அருண் பார்த்திருக்கிறான் என்று பார்த்து கொண்டு விசாரணையை தொடங்கினான். அருணை கடைசியாக எங்கே பார்த்தார்கள், யார் பார்த்தார்கள், அவன் வேலை செய்யும் இடம்
அதற்கு அருகில் உள்ள டீ கடை என அனைத்திலும் விசாரணை நடந்தது. அந்த டீ கடைக்காரர் தான் சொன்னார், சார், அருண் தம்பி டெய்லி இங்கதான் வருவாரு. சுமார் ஒரு 8 மணிக்கே கிளம்பிட்டாரு. என்கிட்ட ஒரு சிகரெட் வாங்கிட்டு தான் போனாரு. அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அந்த நேரத்தில் சக்தி, அது எப்படி கரெக்டா 8 மணின்னு சொல்றீங்க என்று கேட்கவும், சார், டிவியில நாடகம் ஓடிட்டு இருந்தது சார். அப்பதான் கரெக்டா அந்த தம்பி போச்சு. அதான் நேரம் கரெக்டா சொல்றேன். சரி சரி என்று அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று அங்கிருந்த பெண்ணிடம் விசாரித்தான். ஆமா சார், நான் நாய்க்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தம்பி இந்த டீ கடையில தான் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த பையன் யார்கிட்டயோ போன்ல ரொம்ப டென்ஷனா பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு பயந்து போன மாதிரி கையை இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டான். தெளிவா சொல்லுங்கம்மா, என்ன பண்ணா? சார், போன்ல யார்கிட்டயோ டென்ஷனா பேசிட்டு பயந்துட்டே ஒரு மாதிரி பதட்டத்தோட கிளம்பி போனாங்க. ஓ அப்படியா, சரி. சக்தி யோசித்தான். இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ்ன்னு பார்த்தா இது ஏதோ சீரியஸா இருக்கும் போலயே. பையனுக்கு ஏதோ ரகசிய கதை இருக்கு. கண்டுபிடிக்கிறேன், அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன். சக்தி உடனே அருணின் வீட்டிற்கு சென்று அவனின் அறையை சோதித்து பார்த்தான். அவன் லேப்டாப் மேஜையில் இருந்தது. அதில் அதை திறந்து பார்க்கையில் ஒரு பாதி எழுதி முடிக்கப்படாத ஒரு மின்னஞ்சல் திறந்து இருந்தது. If anything happens to me, the truth is hidden in என்று அந்த வாக்கியம் முடிக்கப்படாமல் இருந்தது. அதற்கு பிறகு எதுவுமே இல்லை. அந்த வாக்கியமும் முடிக்கப்படவில்லை. இந்த வழக்குக்கு மேலும் துப்பும் கிடைக்கவில்லை. சக்தி உள்ளுக்குள் சிரித்தான். பரவாயில்லையே, ஒரு ரகசியம் நீ சொல்லலட்டு என்ன, நானே தானா கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு மீண்டும் அவன் சென்று விட்டான். வீட்டிற்கு மீண்டும் திரும்பிய அம்மா அருகில் இருந்த அருணின் சகோதரியின் வீட்டில் சென்ற அம்மா அருணின் வீட்டிற்கு அதே சமயம் அருணின் சகோதரி வந்தவுடன் அவளை பார்த்து பரிதாபமாக கதறினாள். அவர்கள் குரலில் குற்றச்சாட்டு, பயம் கலந்திருந்தது. அவர்களுக்கு அக்கம் பக்கத்தினர் பேசிக்கொள்வது காதில் விழுந்தது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அருண் காணாம போயிட்டானா? என்னடி சொல்ற? இது எப்போ? நேத்தி நைட்டு வேலைக்கு போயிட்டு அவன் வீட்டுக்கே வரலையா? அடியாத்தி, அப்புறம் அதனாலதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. நீ பாக்கலையா? நான் பாக்கலையே. இந்த சமைச்சு அனுப்புறதுலயே எனக்கு பாதி நேரம் போறதே தெரியல. இப்ப கூட போலீஸ் வந்துட்டு போச்சுடி. ஓ சரி சரி. அவன் அடிக்கடி அங்க அவன் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ சண்டையாச்சு. அவன் பதிலுக்கு பேசாம கையை நீட்டிவிட்டானா? ஐயோ, என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவனுக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும். சரியான குணங்கட்டவன். இது வேறையா? அப்போ அவன்கிட்ட அறம் வாங்கினவன் யாராச்சும் தான் வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிருப்பான். இதையெல்லாம் அவன் வீட்டிற்கு விசாரணைக்கு வந்திருந்த சக்தி கேட் அருகே நின்று கொண்டு கால் பேசிவிட்டு திரும்பும் போது இந்த 3 பெண்கள் பேசிக்கொள்வதை கவனமாக கேட்டுக்கொண்டான். ஒவ்வொருவருக்கும் அவன் பற்றிய கருத்து வேறுபட்டதாக இருந்தது. ஒரு மனிதனை பற்றிய உண்மை யார்தான் சொல்வது? அவனை பற்றிய முழு விவரம் அவனை தவிர இந்த உலகில் அவனின் மொபைலுக்கு தான் முழு விவரமும் தெரியும். ஆனால் அந்தோ பரிதாபம், அதுவும் ஸ்விட்ச்ட் ஆஃப். லொகேஷன் கூட ட்ரேஸ் செய்ய முடியாதே. அன்றிரவு சக்தி அவனின் ஸ்டேஷனுக்கு திரும்பும் போது ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து
அவனுக்கு அழைப்பு வந்தது. குளிர்ந்த குரலில், ஏய் இன்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அந்த அருணை தேடிக்கிட்டு இருக்கியாமே, அவன் கேச நீ தானே பாத்துட்டு இருக்க? பாரு. ஆனா அவனை தேடுனா அடுத்து காணாம போறது நீயாதான் இருப்ப. அவனை மாதிரி போன இடம் தெரியாம ஆக்கிருவேன் பாத்துக்க. ஷாரா இருந்துக்க, அண்ணனுக்கு தெரிஞ்சது உன் சோழி முடிஞ்சு என்று எதிர்முனையில் கால் எடுத்தவன் அவன் இஷ்டத்திற்கு பேச சக்தி அதை கேட்டு சிரித்தான். லைனும் கட்டாகிவிட்டது. என்னடா அவனே பேசிட்டு அவனே ஹானை கட் பண்ணிட்டு போறான். லூசா இருப்பான் போலயே. ஆபத்தா அண்ணனா? இந்த ஆபத்தான வேலைய எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணது எனக்கு தான் தெரியும். இவன் என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்கான். அந்த அருணை எங்க இருந்தாலும் உனக்கு தேடி தட்டி தூக்குறேன்டா. என்னால முடியும். அன்று இரவு சக்தி பிறகு அவன் வீட்டிற்கு திரும்பியதும் அவனின் அறையில் இருந்த போர்டில் எழுதினான். கடைசியாக பார்த்தவர் டீ கடையில் 8 மணி. அண்டை வீட்டு பெண் சொன்ன குறிப்பையும் எழுதி கொண்டான். டென்ஷனாக யாரிடமோ கால் பேசிவிட்டு பதற்றத்துடன் பயம் கலந்து ஒரு மாதிரி யோசித்து விட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளான். அவனின் லேப்டாப்பில் இருந்த பாதி முடிக்கப்படாத மின்னஞ்சல் இப்பொழுது அவனுக்கே கால் செய்து மிரட்டும் அளவுக்கு ஏதோ பெரிய கும்பலிடம் மாட்டியிருக்கான் என்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. மனதில் யோசித்து கொண்டான். ஒவ்வொரு தடயமும் அவனை நெருங்கி கொண்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு தவற விடுற மாதிரி இருக்கே, என்னது என்று யோசித்து கொண்டே இருந்தவனுக்கு இப்பொழுது அந்த அன்னோன் நம்பரிலிருந்து வந்த காலில் பேசிய நபர் சொல்லியது மனதில் ஓடவும் அவன் மனதில் மீண்டும் ஒரு கேள்வி எழுந்தது. இப்போ அருண் உயிரோட இருக்கானா இல்லையா? ஒரு சாதாரண மனிதன் திடீரென காணாமல் போனான். ஆனால் அவனது காணாமல் போவது ஏதோ தீவிரமான மர்மத்தை உட்கொண்டு இருக்கிறது என்று சக்தியின் மனதில் தோன்றியது. அருண் உயிரோடு இருக்கிறானா இல்லையா, யாரிடம் மாட்டிக்கொண்டு இருக்கிறான் என்பதை பாகம் 2 நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் பார்ப்போம். நன்றி.